வாயில போலனா இந்த நாளே ஓட மாட்டேங்குது. வெத்தலை பாக்கு போட்டு உடம்பு அப்படியே பழகிருச்சு. காத்தால எங்க தான் போவ நீ? உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன் வாக்கிங் போறேன்ட்டு. நல்லா சொன்னேன். என்னாச்சு? உன்கிட்ட எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் ரோட்ல உட்காந்து வெத்தலை பாக்க போடாதன்ட்டு. பழகிருச்சுடி, வேற என்ன பண்றது? ஆமா அப்படியே பழகிருச்சுன்னு சொல்லிடு. எப்பதான் திருந்த போறியோ தெரியல. நான் திருந்தது இருக்கட்டும், நீ மாப்பிள்ளைய தானே பாக்க போயிருந்த. அதெல்லாம் இல்லையே, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். ஏண்டி காத்தால எழுந்துச்சு வாக்கிங் போற ஆளா நீ? எந்திரிக்கிறத லேட்டா தான் எந்திரிப்ப. என்னமோ இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சு வெளியே போறேங்கிறப்பயே எனக்கு டவுட் வந்துருச்சு. சரி மாப்பிள்ளைய தான் பாக்க போறேன்ட்டு, அதானே உண்மை? ஆமாமா, அவரை தான் பாத்துட்டு வரேன். சரி மாப்பிள்ள என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லுவாரு? மாப்பிள்ள கூட பொண்ணு இருந்தாலும் எல்லாம் பொய் தானே? ஆமாமா. அப்பா இப்பதாண்டி மனசே திருப்தியா இருக்கு. என் பேராண்டி வேற யாரையும் பார்த்துட்டு அவங்க அப்பான்னு சொல்லிட்டான். எனக்கு தெரியாதம்மா என் வீட்டுக்கார பத்தி. ஏதோ ஆண்டவ முனைக்கு நல்லபடியாரு, அது போது எனக்கு. சரிம்மா சாப்பிட்டியா? இல்லடி இன்னும் சாப்பிடல. ஏமா சாப்பிடாம இருக்க? சரி நீ வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து சாப்பிடலான்னு இருந்தேன். வா போய் சாப்பிடலாம். வீட்டுக்கு உங்க அண்ணியோட தங்கச்சி வந்திருக்கா. அவையே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அன்னைக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம், அதுக்காக வந்திருக்கா. ஓஹோ அப்படியா, சரி சரி. எனக்கு ஏதாவது ஸ்பெஷலா இருக்குமே வீட்டுல? கேக் வெட்டுவாங்க, ஸ்வீட் செஞ்சிருப்பாங்க. ஆமா கேக் வெட்டுறாங்களா? கேக் என்ன வயசு அவளுக்கு இப்ப கேக் வெட்டுறாளாக்கம். பொழப்பு இல்ல, வீட்டு வேலையை பார்த்துட்டு சும்மான்னு கிடக்க வேண்டியதான். அதெல்லாம் உன் காலமா? இப்பெல்லாம் அப்படி கிடையாது. கேக் வெட்டி நல்லா கொண்டாடணும். ஆமா நான் விட்டு வேணாக்கும் நம்மள தானே வாங்கிட்டு வரது. அவன்கிட்ட நான் சொல்லிட மாட்டேன் கேட்கலாம் வேணா ஒண்ணு வேணான்ட்டு. நம்மள நீ இவ்வளவு கஷ்டத்துல தனியா இருக்கும் போது மட்டும் அப்படியே கேக் வெட்டி கொண்டாடி வளர்க்கும். நான் அப்படியே விட்டு வேணா. சரி விடுமா. சரி மாப்பிள்ள எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? அவங்கிட்ட நல்லா பேசினாரா? திரும்பி அதே ஆரம்பிக்கிற? அதுவும் ரோட்ல உட்காந்து பேசிக்கிட்டு. அதுக்கு இல்லடி, போன தடவை வீட்டுல சண்டையில உன் டைவர்ஸ் கடிதம் அனுப்புறேன்னு சொன்னாரே. அம்மா மெதுவா பேசுமா, இது ரோடு. சரி என்னாச்சுடி? மாப்பிள்ள கூட நல்ல முகம் கொடுத்து பேசினாரா இல்ல எப்படி சண்டை போட்டாரா? மாமியார் வேற கூட இருந்திருக்குமே. எதுவும் சொல்லிச்சு அந்த கிழவி? அந்த கிழவில எதுவும் சொல்லல. பரவாயில்லையே, வீட்டுக்கார அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாலும் என் மேலதாம்மா பாசமா இருக்காரு. அடி ஆத்தி என்னடி சொல்ற? அப்பா இப்பதான் என் மனசுல பாலை வாத்திருக்க. மாப்பிள்ள வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்புறேன்னு சொல்லவும் மனசே கொந்தளிச்சு போச்சு. பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிருமேன்ட்டு. பரவாயில்ல, மாப்பிள்ள அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்டே முகம் கொடுத்து நல்லபடியா பேசிருக்காருல, அதுவே போதும். நீ வேணா பாரு. அதான் இருந்தாலும் உன்னை விட்டு மாப்பிள்ள எல்லாம் தனியா இருக்க முடியாது. சீக்கிரமே உன்னை கூட்டிட்டு போக ஓடி வந்துருவாரு நம்ம வீட்டுக்கு. பாரு அதான் நடக்க போகுது. நான் கும்பரசாமி கைவிடாது. இன்னைக்கு உனக்கு நல்லதான் பண்ணும். சரியா? சரிம்மா. இங்க வா மொத. என்னம்மா? இங்க வாடி. சொல்லுமா. மாப்பிள்ள கூட நல்லா பேசுறாருல, விஷயம் என்னைய தவிர அந்த வீட்டாளுங்களுக்கு யாருக்கும் தெரிய வேணாம். என்ன சரியா? சரிம்மா. அப்புறம் தெரிஞ்சிச்சு உங்க அன்னிக்காரி உன்னை பார்த்து கண்ணு போட்டுருவா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பார்த்து சூதானமா நடந்துக்கோ. சரிம்மா எனக்கு எல்லாம் தெரியும், நீ எதுவும் சொல்ல வேணாம். பாத்துக்கோ. அத்தை. சொல்லுதா. கேசரி செஞ்சிருக்கேன், இந்தாங்க சாப்பிடுங்க. சரிதா. அம்மா உள்ளார வந்து சாப்பிட மாட்டாங்களா? உள்ளார வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்டை கொடுங்க. என்ன வாசல்லே கொடுக்கறது? அதுக்கு இல்ல ஆண்டியம்மா, பரவாயில்ல இருக்கட்டும் விடு. என் மருமாவை எனக்கா கேசரி எடுத்து வந்திருக்கு. பரவாயில்ல இங்கே சாப்பிட்டுக்கிறேன். குடுமா நான் இங்கே சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க ஆண்டியம்மா, உனக்காக உள்ளார கேசரி வச்சிருக்கேன், வா சாப்பிடுவேன். சரி. தலை கோயிலுக்கு போகும்போது புது ட்ரெஸ் போட்டுருந்தியே, இது சுடிதார் தானே? ஆமா. ஏமா சுடிதார கழட்டி வச்சிட்ட? போட்டுக்கலால. கோயிலுக்கு போறதுக்காக போட்டேன், அதான் போயிட்டு வந்தாச்சு. அப்புறம் எதுக்குன்ட்டா? சரி இப்பெல்லாம் இன்னொரு நாளைக்கு போட்டுக்கோ. சரித்த. அத்தா பாண்டியம்மா வா உள்ளார போய் சாப்பிடுவோம். பாண்டியம்மா பேரே பிடிக்க மாட்டேங்குது. ஏன் இப்படி சொல்லி கூப்பிடுறீங்க? எத்தனை வாட்டி சொல்றது சாமிக்கு வேண்டி இந்த பேர் வச்சிருக்குன்ட்டு? நல்ல பேர் தானே தா, இதுல என்ன இருக்கு? சரி. அன்னைக்கு நீ பர்த்டே அது பர்த்டேமா. உங்க அம்மாக்கு இங்கிலீஷ் பேச வராது, அதுக்காக இப்படி சிரிப்பீங்களாக்கும்? அதுக்கு இல்ல சும்மா சிரிச்சேன். சரி ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் பாண்டியம்மா. இது உள்ளார வா, ஸ்வீட் சாப்பிடுவேன். இந்த வரேன். உன் அண்ணி உள்ளார போயிட்டாளா? போயிடுச்சுமா. அவ இங்க வரதுக்கு முன்னாடி அவளை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம், அதான் அவ காதலே விழுந்திருக்குமேன்ட்டு நானே சிரிச்சுட்டே நைஸா பேசினேன். சரிம்மா. அப்பா அவ காதலே விழுல, நல்ல வேலை. ஏன்னா நம்ம கிட்ட சண்டைக்கு வருவா. ஆமா நீ சொல்லிதான் தெரியுமாக்கும். ஆமா. எங்க அஜய் உள்ளார டிவி பாக்குறான். ஏமா அவனை தனியா விட்ட? அவன் டிவி தான் பாக்குறான், யாரு கூடயும் பேச மாட்டான். சரி வா உள்ளார போவோம். பேசிட்டு நெய்ல ஊத்திருப்பா போல இருக்கு, அப்படியே வாசம் மூக்க நுழைக்குது. கொஞ்சமா இங்க சாப்பிட்டு வந்துடுறேன். அம்மா அப்படி மானத்தை வாங்குற நீ? வேற வந்து சாப்பிடுவேன், அதான் சொல்லிட்டியே. வா போய் உள்ளார போய் சாப்பிடுவோம். என்னடி சத்யா, நான் செஞ்ச கேசரி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குக்கா. ஏக்கா நீ எது செஞ்சாலும் நல்லா தானே இருக்கும். ஆமா சித்தி, அம்மா செய்து நல்லா இல்லாமையா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குக்கா. அப்படியே அம்மாக்கும் அப்பாக்கும் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வைக்க, நான் எடுத்துட்டு போறேன். சரிடி. இரு பாண்டியம்மா, உனக்கு போய் கேசரி எடுத்துட்டு வரேன். அம்மா அப்படி நான் வெளியே போய் விளையாடுறேம்மா. வெளியே போய் விளையாடுறியா? அதெல்லாம் வேண்டாம். அதான் அஜய் டிவி பாக்கறால, அவன் கூட நீ சேர்ந்து டிவி பார்ப்போ. சரிம்மா. அவன் டிவி பார்க்கும்போது அவன் பிடிச்ச சேனலை பாப்பான், இவளுக்கு கார்ட்டூன் சேனல் பிடிக்காது. ஆமாத்த. ரெண்டு பேரும் ஒன்னா பாத்தீங்கன்னா சண்டை தான் போடுவீங்க. நீ வேணா வெளியே போய் விளையாடுப்போ. சரிம்மா நீ போய் வெளியே போய் விளையாடு, பார்த்து விளையாடணும் சரியா? வண்டிலாம் வருமா? பாத்துக்கிறேம்மா. சரிம்மா போய் விளையாடுப்போ. சரிம்மா. பர்த்டே ஏதோ சுடிதார் போட்டிருந்தீங்களாமே, இது புதுசா பழசா? அது ஒரு நாளைக்கு யார் பழசு போடுவா? புதுசுதான் வாங்கினேன். ஓஹோ அப்படியா? அண்ணன் எடுத்து கொடுத்துச்சா? ஆமா அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. சரி இரு கேசரி எடுத்துட்டு வரேன்.
அக்கா கொஞ்ச நேரம் என் கூட பேச வந்துச்சு. அது பொறுக்கல அந்த அம்மாக்கு உன்னை எந்திரிக்க சொல்லி கேஸ் ஏத்துருவாங்க. பிறந்த நாளைக்கு புதுசு போறியா பழசு போட்டிருக்கேன்னு வேற கேக்குது பாரு. இந்த மாதிரி மரமண்டைங்களுக்குலாம் என்னதான் கேள்வி கேட்க கூட தெரியாது போல இருக்கு. அப்புறம் சத்யா வந்ததுல இருந்து ரொம்ப நேரம் பாக்குறேன் கூட பேசவே மாட்டேங்கிற. அப்படிலாம் இல்லக்கா, நானும் பாத்துட்டே இருக்கேன் நீயே பேசுவேன்ட்டு. ஆனா வாயை திறக்க மாட்டேங்கிறியே. உனத்தோட ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப, வாயை மூட மாட்டேன். ஓஹோ, என்னை பார்த்தோன்னே பயமா உனக்கு? உங்களை பார்த்து எனக்கு என்னக்கா பயம்? அதெல்லாம் கிடையாதே. பரவாயில்லையே, நல்லா தான் பேசுற. உங்ககிட்ட எல்லாம் பாட்டியம்மா கேசரி சாப்பிடு. சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லு. அக்கா அந்த அம்மா ஓவரா பண்ணுது, நீ ஏன் அதுக்கு எடுத்து வந்து கொடுக்குற? சரி விடுடி, நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, வீட்டுக்கார இல்லாம கஷ்டப்படுது. சரி நம்மளாவது பார்த்து செய்யலாமே. பார்த்து அதுக்கு செய்யறதுனாலதான் அதுவும் திமுறல ஓவரா ஆடிட்டு இருக்கு. நீ பார்த்து என்னெல்லாமா கேள்வி கேக்குது. சரி எது பேசினாலும் நீ கோவப்படாம பேசு. இல்லைனா ரூம்ல போய் ரெஸ்ட் எடுப்போ. அப்படியே விட்டுருமாக்க இது அவ்வளவுதான். ஏண்டி என் தங்கச்சி என் வீட்டுக்கு வந்திருக்கு, ரூமுக்கு போறதுக்கு இந்த வீட்டுல யாரு கேட்கணும்? கேசரி நல்லாவே இல்ல. கேசரி நல்லா இல்லையா? நல்லா தானே பண்ணிருக்கேன் சத்யா, நல்லா தானே இருக்கு. அருமையா பண்ணிருக்கமா கேசரி, சூப்பரா இருக்கு. அது தட்டுப்புலா காலி பண்ணிட்டேன் நானு. நாக்குல எச்சி ஊறுது அப்படியே. அப்படியாத்த? அட போமா சத்யா, அக்கா இவ்வளவு தூரம் சூப்பரா செஞ்சிருக்கா. சரினா எனக்கு கொஞ்சம் எடுத்து வை, அப்புறம் சாப்பிடுறேன். சரிங்க. சரிம்மா இந்தா தட்டு வாங்கிக்கோ. அடி என்ன சாப்பிடாம வச்சிருக்க? ஏல பாண்டியம்மா. அப்பா ஸ்வீட்டை சாப்பிட்டு ஏப்பமே வந்துருச்சு. நீ கோவப்படுத்தாம இங்கிட்டு கிளம்பிடு, இல்ல நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாமா. ஏண்டி என்ன டென்ஷன் ஆவ? நீலாம் வச்சுக்கிட்டு உனக்கு வேணாலும் என்கிட்ட கொடுத்துட்டு நான் சாப்பிடுறேன். சரினா பைத்தியமா இருக்க முடியுன்ற அம்மா. அக்காவும் தங்கச்சி எப்படியாவது நீங்க டாமினேட் பண்ணி நினைச்சா முடிய மாட்டேங்குது. நீங்க அம்மா வேற நடுவுல வந்து மருமகளை பாராட்டிட்டு போகுது. இல்ல நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கு. என்ன சிரிப்பு சிரிக்கிறாங்க என் முன்னாடி. இப்ப வேணா அக்காவும் தங்கச்சி சேர்ந்து தப்பிச்சுக்குவீங்க. அடுத்து அக்கா உள்ளதும் போச்சா அவங்களுக்கு. அதுக்குதான் சொல்றது பந்திக்கு முந்திக்கணும்ட்டு. எல்லாத்தையும் டக்குன்னு சாப்பிடணும். நல்லா இருக்க ஸ்வீட்டை நல்லாலன்னு சொன்னா இப்படிதான் ஒன்னும் கிடைக்காம போயிடும். ஐயோ கடவுளே. வீட்டு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நாளைக்கு உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தீங்களே, எனக்கு ஒன்று எடுத்துக்கலாம்ல. உங்க பர்த்டேக்கு நீங்க எடுப்பீங்க, என் அக்கா பர்த்டேக்கு அவ எடுத்திருக்கா. இருந்தாலும் இந்த வீட்லயே நான் ஒருத்தி தானே. சரி நான் என் வீட்டுக்கு இருந்தேன்னா கூட சரி பரவாயில்லன்னு இருக்கலாம். நானும் என் பையனும் இங்கே தானே இருக்கும். இப்போ உங்க அக்கா எடுத்தாங்கன்னா எனக்கும் சேர்ந்தாப்புல தானே எடுத்துருக்கணும். தானே நியாயம். சரி அடுத்த வாட்டி எடுக்கும்போது சேர்த்து எடுத்துறேன். ஆமா அடுத்த பிறந்த நாளைக்கும் நானும் என் பையனும் இதே வீட்லயே தான் இருக்கணுமாக்கும். ஒரு மனசுக்குள்ள வஞ்சங்க உங்களுக்கு நல்லா இருந்துடக்கூடாதுன்ட்டு. நான் இவகிட்ட பொறுமையா பொண்ணு நினைச்சா காலம் என்கிட்ட வம்பு சண்டை அழுத்திட்டு இருக்கா. புருஷன் கூட இல்லையே, நம்ம தான் பொறுமையா பொண்ணு நினைச்சா என்ன கூப்பிட்டு வச்சு அம்பளுக்குறாளே. ஐயோ இனிமேல நம்ம இங்க இருக்க கூடாது. சத்யா வா நம்ம ரூமுக்கு போலாம். ரூமுக்கு போயிடலாமாக்கா? சரி வா போலாம். பயந்தங்களி பக்கோடாங்க, என்னை பார்த்து பயந்து ஓடுதுங்க ரெண்டு பேரும். என்ன வேணும்னே வம்புதே இருக்கு என்னையும் தங்கச்சியும் பார்த்து. நானும் பொறுமையா பொண்ணு நினைச்சிட்டு இருந்தா சரி பாவம் தனியா இருக்காளே, நம்மளும் கஷ்டப்படுத்தி பேசக்கூடாது நினைச்சா ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்க. நீ ஒன்னாலதான் எல்லாம் பேச முடியாது, நல்லா பேச முடியாது நினைக்கிறியா? வீட்டுல உட்காந்து நீ திமிர காமிக்க நினைக்காதாமா சொல்லிவிட்டேன் இல்ல. அக்கா பாண்டியம்மா கடை பிள்ளை கோவமா பேசக்கூடாது. இல்ல நீ போக்க, நான் பேசிட்டு வரேன் அக்காட்ட. இவ கூட எல்லாம் பேசிட்டு இருக்கணுமா? நீ வா உள்ளார போலாம். அக்கா நீ போக்கா வரேன். அதான் உன் தங்கச்சி பயமெல்லாம் பேசுங்கிறாளே, அப்புறம் என்ன உனக்கு? அண்ணே படுதன் நானும் வா போங்கிற. கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசு பாண்டியம்மா. அக்கா நீ போக்கா, இந்த கேசரி எடுத்துட்டு போறேன். குடு. எனக்கு வேலை நிறைய இருக்கு, நான் போறேன். என்னது வேலை நிறைய இருக்கா? என்னக்கா வேலை இருக்கு? அதான் எல்லா வேலையும் எங்க அக்கா பாத்துரும். இப்ப என்ன நீங்க என்னை பார்த்து பயந்து ஓடுற மாதிரி தெரியுது? ஏக்கா என்னை பார்த்து பயந்து ஓடுறீங்க? இங்க இருங்க. யாரு உன்னை பார்த்து பயந்து ஓடுறது? எனக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்கு. என்னக்கா இதே சொல்லிட்டு இருக்கீங்க? அக்கா நான் ஒரு விஷயம் சொல்ல வரேன், புரிஞ்சுக்கோங்க. சொல்றதெல்லாம் கேட்கற நிலைமையில நான் கிடையாது. என் வீட்டுக்கு வந்து எனக்கே நீ அட்வைஸ் பண்றியா? இது யார் உங்க வீடாக்கா? ஐயோ உங்க வீடு இது இல்லக்கா, உங்க வீட்டுக்காரக்காரல அதான் உங்க வீடு. இது எங்க அக்கா வீடு. என்கிட்ட திமிர் காமிக்கிறியா? உங்க அக்கா வீடுன்னு இது முத எங்க அம்மா வீடு. இது அத்தை வீடுதான், இல்லன்னு சொல்லல. அத்தைக்கு அப்புறம் அக்காக்கு தானே இந்த வீடு சேரும். நான் சொல்றேன். ரொம்ப நல்லா பேசுறியே. ஆமாக்கா எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துட்டது. சரியே வராது. என்ன வாய் பேசுற? அப்புறம் உங்களை மாதிரி யார்கிட்ட இப்படிதானேக்கா பேசி ஆகணும். அது எப்படி எங்க அக்கா பர்த்டேக்கு உங்களுக்கு சேர்த்து சாரி எடுக்கணுமா? முன்கூட்டியே சொல்லிருந்தா எங்க அக்காவும் எடுத்திருக்கோம். சொல்லாம இருக்கோம் தான் எங்க அக்காவும் எடுக்காம விட்டுருக்கு. உங்களுக்கு வேணா சூதுவாது நிறைய தெரியலாம். எங்க அக்கா அப்படி கிடையாது, மனசு ஃபுல்லா வெள்ளந்தி. அதனால சூதுவாது இல்லாத எங்க அக்கா. நீங்க சொல்லி நின்னா புடவை எடுத்துருக்கலாம். அப்படியே இருந்தாலும் பிறந்த நாளுக்கு நீங்க புடவை எடுப்பீங்க, அப்படி எங்க அக்காக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருங்க. உங்க அக்காக்கு நான் ஏன் எடுத்து கொடுக்கணும்? இதே மாதிரி எங்க அக்காவும் கோவப்பட்டு பேசிருக்கலாம் உங்ககிட்ட. ஆனா அடுத்த வாட்டி எடுத்தாரேன்னு சொல்லிருக்கு. அதை கூட நீங்க நெகட்டிவா எடுத்துட்டு பேசுனீங்க. அத மொத்தம் ஃபால்ட் எல்லாம் உங்ககிட்ட தான்க்கா இருக்கு. அதான் திருந்தணும். திருந்தினாதான் உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு உங்ககிட்ட போட்டி போறது, பொறாம பிடிக்கிறது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம்க்கா. நான் இப்படிதான் இருப்பேன்னு இருந்தீங்களா அது உங்களுக்கு தான் ஆபத்து. ஆமா பார்த்து புரிஞ்சுக்கோங்க. என்னடி நான் யாருன்னு தெரியுதுல, என்கிட்ட இப்படி பேசுற? உங்க அக்கா கூட என்கிட்ட இப்படிலாம் பேசுறது கிடையாது. உங்க அக்கா இப்படிலாம் பேசாதுதான், ஆனா நான் அப்படி கிடையாது. என்கிட்ட யாரு பட்டுன்னு ஏதாவது பேசினாலும் நானும் பட்டுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவேன். அவங்க மனசு காயப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிடுவேன். எனக்கு எதிராக உள்ளவங்க பேசுற வார்த்தை அப்படி. உங்க வார்த்தையை பொறுத்து நானும் அதே மாதிரி பேசிக்குவேன்க்கா. இந்த காலத்துல எல்லாம் இப்படிதான் இருக்கணும், இல்லன்னா அவ்வளவுதான். இல்ல பொழைச்சுக்கு நீலாம் இப்பயே இப்படி இருக்கியே போற வீட்டுல. எக்கோய் நான் எங்க போறேன்? இங்க
சத்யா வா நம்ம ரூமுக்கு போலாம். ஏக்கா பேசிட்டு வரேன்க்கா. பேசுனது போதுவான்னு சொன்னேன். கூட்டிட்டு போங்க உங்க தங்கச்சிய. ரொம்ப நீளுது. ஏன் உங்ககிட்ட எப்படி வார்த்தையை பார்த்து பேசணும்னு தெரியாது? நல்லா வாயடிக்குது வாயாடி. எனக்கு வாயாடியாக்கா? அப்ப உங்களுக்கு நல்லா வாய் பேசுறீங்க. அப்ப உங்களுக்கு தான் வாயாடின்னு பேர் வைக்கணும். சத்யா வான்னு சொன்னேன். சரிக்கா வரேன். வாயாடியக்கா வட்டுமா? போனதுக்கு அப்புறம் தனியா யார்கிட்ட பேசிடாதீங்க. இது பைத்தியம் சொல்லிட போறாங்க, பாத்துக்கோங்க. என்ன பேச்சு பேசுற நீ? அட போக்கா, வரேன் இரு. நான் கொழுப்பு என்ன திமுரு. எப்பப்பா என்னம்மா வாய் பேசுற? அதெல்லாம் பொண்ணே கிடையாது. சொல்லுவாங்களே ஒண்ணு இல்லாதவங்க தான் அவரா பேசுவாளுங்க ஆடுவாளுகன்ட்டு. அதே மாதிரிதான் இருக்கு இவளுக்கெல்லாம். அப்படிதான் பண்றாளுங்க. அக்காக்காரி எவ்வளவோ தேவலாம். ஆனா தங்கச்சிக்காரி இருக்காளே அம்மா கொஞ்சம் கூட இவளுக்கெல்லாம் மரியாதையே தெரியாது. ஏன் கூட மரியாதை கொடுத்து பேச தெரியாது? எப்பா வயிறே ஃபுல்லாயிடுச்சு எனக்கு. முன்னாடி நிக்காத, தூரமா போயிடாமா. ஏன்டி ஏன் கோபப்படுற? கேசரி சாப்பிடலையா? ஆமா உன்னோட தான் நான் வாங்கிட்டு போயிட்டேல. தின்னு புட்டு உனக்கு சுகர் தான் ஏற போது பாரு. அப்படிலாம் இல்லடி உங்க அண்ணி. அப்படிலாம் ஏறாது எனக்கு. இல்ல பைத்தியமானு கேக்குறேன். ஏன்டி இப்படி கோபப்படுற? போயிரு மாமா. உன்ற மரும ஒன்னும் சரியில்லை. அவ தங்கச்சி வந்தாலே என்னமா பேசுற என்னைய? உன் வீட்டுக்கு வந்து என்ன எவ்வளவு இலக்காரமா பேசுறா தெரியுமா? என்னடி சொல்ற? அட ஆமாமா, வாழா வெட்டி அந்த வீட்டுல இருக்கேன்னு சொல்லிட்டு போறா அவ. அவ சொன்னது உங்க அண்ணிக்காரியா அவ தங்கச்சிக்காரியா? அவ தங்கச்சிக்காரிதான். பாவி பாதகத்தி, என் புள்ளைய பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாள் அவ. இங்க இருந்துட்டு உங்க அக்கா கூட ஆட்டம் போட்டு இருக்கியா நீ? இவனை வந்து என்னன்னு கேக்குறேன். நான் யாருக்கு என்ன பண்ணேன்? ஏமா என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க? நான் பாட்டுக்கு சாதாரணமா தான் அவகிட்ட பேச வந்தேன். அவன் என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாமா. எனக்கு மனசு தாங்கவே மாட்டேங்குது. மருமவ இந்த வீட்டை விட்டு என்னை கிளப்புன்னு நினைக்கிறா. அவ தங்கச்சி இப்படி ஒரு வார்த்தையால பேசுறா. நான் எதுக்குமா இப்படி இருக்கணும்? இந்த வீட்லயே இருக்கலாமா? நான் எங்கேயாவது போயிடுறேன். நீயே வெளியே போனோம். உன் வீடு நீங்க தான் இருக்கணும். அந்தவளா என்ன வேணா பேசிட்டு போட்டோம். நீ எதுக்கு போற? அப்புறம் இந்த மாதிரி வார்த்தை நான் கேட்கணுமா? சொல்லுமா. பையனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவன் மனசே விட்டுருவான். நான் அந்த வீட்டிலே இருக்கவே இல்லை. நான் படுக்கு தனியா சோறாக்கி சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். வேண்டாமா, போறேம்மா. நீ ஏண்டி போனா? ஆண்டியம்மா இருன்னு சொன்னேன். நான் போறேம்மா. இருடி. என்னம்மா நீ இப்படி நோகடிக்கிற? யார் நோகடிக்கிறது? அப்படிலாம் கிடையாது. தாய் உன்னை நோகடிப்பாளா? இப்படி ஒரு கேள்வி கேட்டால இது அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வந்துறேன். வேண்டாமா, நம்மளால எதுக்கு சண்டை? விடுமா. சண்டையா? என் வீட்டுக்கு வந்து என் பொண்ணு இப்படி பேசுறாளே அவ. என்ன திமுரு இருக்கு அவளுக்கு? ஏய் சத்யா, என் பொண்ணை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை சொல்றியா? இதோ வரேன்டி. என் வீட்டுக்கே வந்து என்னே அவமானப்படுத்தி பேசினீங்க சத்யா. இப்ப எங்க அம்மா உன்னை தர தரன்னு வெளியே போடின்னு சொல்ல போறாங்க. அதான் நடக்க போகுது. யார்கிட்ட? இந்த பாண்டியம்மா கிட்டே உன் ஆட்டத்தை காமிக்கிறியா? பாருடி, இந்த வீட்டுக்கே வராத மாதிரி எங்க அம்மா உன்னை என்ன பண்ண போறாங்க மட்டும் பாரு. ஏ சத்யா, என்னையோடி காலிடி மட்டும் இங்க கஷ்டப்படணும். உங்க அக்கா காரி நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்களா? குழு குழுன்ட்டு விட்டுருவேனாக்குங்கிறேன். இந்த பாண்டியம்மா ஒரு நாள் விட மாட்டா.